ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வச்சு ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 3 கிலோ ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 5லேருந்து 6 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அரிசி நல்லா முங்குற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா கசக்கி அரிசியை கழுவுறது போலவே நீங்களும் நல்லா கசக்கி கழுவுங்க. அப்போ தான் அரிசியில் ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா நல்லா க்ளீன் அவுட் ஆகிடும். நான் ஒரு 6 முறை கழுவிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றும்போது தண்ணி இது போல் நல்லா தெளிவாக இருக்கணும். இதை 3 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கும். அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ஜல்லி பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுருவோம். நான் நிறைய குவான்டிட்டி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறனால நான் 2 ஜல்லி பாத்திரத்தில் தனித்தனியாக வடித்து இது போல் வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணி நல்லா இறங்க விட்டுட்டு, நீங்கள் வெயிலில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வைங்க. நான் ஃபேன் காற்று கீழே வீட்டுக்குள்ளேயே தான் வைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நான் மெஷினில் ஈர அரிசி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஈர அரிசி அரைச்சிருக்கிறனால மாவு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இது ரொம்ப நாள் அப்போ ஸ்டோர் பண்ண முடியாது, ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். அதனால வாங்கிட்டு வந்த உடனே இது போல் பெரிய கடாயில் வச்சு மாவு லைட்டாக சூடானால் மட்டும் போதும். அது வரைக்கும் வறுத்தெடுத்தா போதும். ரொம்ப வறுத்தெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி இதில் என்னென்ன டிஷ் செய்யலான்னு நான் போக போக எல்லா வீடியோஸ்லையும் காமிக்கிறேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஈவினிங் குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணுறதுனால நான் வரமிளகாவை கட் பண்ணி போடாமல் இது போல் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட்டம் செஞ்சுருக்கேன். அதாவது நல்லா முறுமுறுன்னு இருக்கிற வரமிளகாவை மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா முருகின உடனே கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்குக்கு உண்டான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா முருகினதுக்கு அப்புறம்தான் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போடணும். மிக்சிங் பவுலில் நான் 2 டம்ளர் ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவை தான் போட்டுக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 துண்டு தேங்காய் நான் மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே மாவில் போட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் இதோடவே சேர்த்தி போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். உப்பு, தாளிப்பு, தேங்காய் எல்லா மாவுலேயுமே நல்லா முழுமையாக மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுக்கணும். அப்போ தான் உப்பு அங்கங்கே திட்டாக இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சில பக்கம் உப்பு இல்லாமல் இருக்கும், சில பக்கம் ஜாஸ்தி உப்பாட்டம் இருக்கும். மாவோட சேர்த்து தாளிப்பு எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நான் இந்த அரிசி மாவுலையே இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு மேலே பின் பண்ணுறேன், பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கீழேருந்து மேலே வரைக்கும் மாவு எல்லாமே நல்லா முழுமையாக கலந்துட்டாச்சு. இனி இந்த மாவு சூடாக இருக்கும், கொஞ்சமாக ஆற விட்டுறலாம். லைட்டாக வெதுப்பாக இருக்கும்போதே பிசைஞ்சு எடுத்துக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்று கூடி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்நாக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகுமே சாஃப்டாக இருக்கும்.
எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா கையில் இது போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டாவே போதும். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலேயுமே நான் முதலையே இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்காக. இட்லி பிளேட்டில் உருண்டைகள் ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டையுமே வைக்க போகிறேன். ஒரே பிளேட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் முழுமையாக வேகும். 2 பிளேட் 3 பிளேட் வச்சிங்க அப்படின்னா ஒரு பிளேட் மட்டும்தான் நல்லா வேகும், இன்னொரு பிளேட் நல்லா வேகாது. நான் பார்த்திங்கன்னா எல்லா உருண்டைகளுமே இது போல் அடக்கிட்டு 10 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஸ்கூலுட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பசி எடுக்கும்போது இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போலவே ரேஷனில் பச்சரிசி வச்சு ஸ்நாக் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.